அமெரிக்காவினுடைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தனியாக போர் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவினுடைய போர்ல, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய அதிபரை அவர்களுடைய கூட்டாளிகளாக அறியப்படுகிற நாட்டோவினுடைய நட்பு நாடுகள் முழுமையாக ஆதரிக்கவில்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இத பத்தின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. முக்கியமாக அலைஸினுடைய சப்போர்ட் இல்லாத ஒரு போராக இந்த போர் பார்க்கப்படுகிறது. ஏன்னா நாட்டோவும் யூரோப்பும் நேரடியாக மறுப்பு தெரிவிக்கிறது. பல நாட்டோ நாடுகள் நேரடியாக பங்கேற்க மறுத்துவிட்டன. நேரடியாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை திறக்கிறதுக்கு நேட்டோவினுடைய பல நாடுகளினுடைய வார்ஷிப்பை உடனடியாக பர்ஷியன் கல்ஃபுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறத ட்ரம்ப் ஒரு ஹெல்ப்பாக ஒரு உதவியாக கேட்டும் கூட பல நாட்டோ நாடுகள் நேரடியாக அதில் பங்கேற்க முடியாது. ஈரான் போருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எங்கள் போர் இல்லை அப்படிங்கிறத ஐரோப்பிய தலைவர்கள் பல பேர் பிரான்சிலிருந்து, ஸ்பெயினில் இருந்து, இட்டாலியிலிருந்து, ஜெர்மனியிலிருந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை நாடுகளினுடைய தலைவர்களும் இந்த டிப்ளமசிக்கும் எங்களுக்கும் இந்த வாரை ஆரம்பித்தது நாங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக அதற்குரிய பதிலாக திரு ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவித்து விட்டார்கள். அப்போ ட்ரம்ப் இதை வெறும் ஒரு ஃபூலிஷ் மிஸ்டேக்காக, ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக விமர்சித்தும் இருக்கிறார். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறதுல பெரிய தோல்வி கிடைச்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கப்பல் பாதை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20 விழுக்காடுகளுக்கு மேலே மிக முக்கியமாக இயக்கப்படக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்தால் கூட ட்ரம்ப் என்ன செஞ்சிருக்கிறார் இதை திருப்பி ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 7 நாடுகளிடம் உதவி கேட்டார். ஆனால் ஜப்பான் கண்டிப்பாக மறுத்துவிட்டது, ஐரோப்பா கண்டிப்பாக தயக்கமாக மறுத்துவிட்டது. பல நாடுகள் நோ இமீடியட் சப்போர்ட், ஒட்டுமொத்தமாக இமீடியட்டாக எங்களால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அப்போ ட்ரம்ப் நாம் தனியாகவே செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே ஒரு ஐசோலேஷன் அப்படின்னு பார்க்கப்படுகிறது உலக அரங்கில். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமைப்படுத்தல் திரு ட்ரம்ப் அவர்களை அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்மளால் உணர முடிகிறது. அப்போது இந்த நாட்டோவினுடைய அலைஸ் ஏன் பின்வாங்குகிறார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி எழும். அப்போது தெளிவான இலக்கு இல்லாதது மட்டும்தான் இதில் மிகப்பெரிய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஏன்னா ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த போரினோட முடிவு என்ன? ட்ரம்ப் தொடர்ந்து ஒரு கோல் எதையுமே செட் பண்ணாமல் தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இந்த நாட்டோவினுடைய நட்பு நாடுகளுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாமைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் தாண்டி பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஒட்டுமொத்தமாக மக்கள் எதிர்ப்பு தான் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அது ஜெர்மனி, யூகே, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் மக்கள் போருக்கு எதிரான மனநிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசியல் ரிஸ்க்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய அரசியலுக்கு உட்பட்டு அவர்களுடைய லோக்கல் அரசியல்களில் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த எனர்ஜி அண்ட் எக்கானமி பயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்னால் அதில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் எப்போ மூடப்பட்டதோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. அப்போது உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து நாடுகள் போரை விடணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு காரணம் மிக முக்கியமாக எனர்ஜி ஸ்டெபிலிட்டியை தேர்வு செய்வதற்காகத்தான். இப்போ எல்லா நாடுகள்லையும் தங்கு தடையின்றி அவர்களுடைய எல்பிஜியாக இருக்கட்டும், அவர்களுடைய பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், அத்தனையும் சென்று சேர வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த எனர்ஜியோட ஸ்டெபிலிட்டியை உண்டு பண்ணுறதுக்கு இந்த போரை நிப்பாட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. அப்போது என்றைக்குமே ட்ரம்ப் அவர்கள் ஒரு யூனிலாட்ரலான ஒரு ஸ்டைல், அதாவது தனியாகவே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது உலக அரங்கில். அப்போது எந்தவித ஆலோசனையுமே இல்லாமல் கூட்டாளிகளை தாக்குதறது, இதனால் அவரை ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பார்ட்னராக ஒட்டுமொத்த உலகத் தலைவர்கள் அவரை கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவின் உள்ள பிரச்சனைகளே பல பிரச்சனை இருக்குது. அதிகாரிகள் பெரிய லெவலில் ராஜினாமாகள் செய்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான அதிகாரியாக ஜோ கென்ட் அப்படிங்கிற போருக்கு எதிராக
இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்குது. இஸ்ரேல் வந்து தன்னிச்சையாக தாக்குதல் நடத்தியிருக்குது. எந்தவித த்ரெட்டும் ஈரான் இல்லாம அப்படின்னு அதற்கான முக்கிய பொறுப்பில் இருந்த ஜோ கென்ட் என்பவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது எல்லாத்தையும் போக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பலவீனமாக அமெரிக்காவில் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே மாரி மிடில் ஈஸ்ட்ல வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவு அமெரிக்காவினுடைய ஆட்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும், ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமயே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தாண்டி, இது ஒரு டிப்ளோமேட்டிக்காவே ஒரு ஃபெயிலியரான மூவ். இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தக்கூடக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறதுல, எல்லளவும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் மட்டத்திலேயே அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆனா ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. ஈரான் இன்னும் பலமாக இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய தாக்குதல்கள ஈடுபடுத்துற லெவலுக்கு ஈரான் இன்றைக்கும் ஒரு பலமான ஒரு ஆயுத பலத்துடன் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதே மாரி ஈரான் அரசு கொலாப்ஸ் ஆகியிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அரசு காமினேனி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் கூட கொலாப்ஸ் ஆகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்குது. அதே மாரி ஐஆர்ஜிசிக்குள்ள பவர் வந்து இதை கட்டுப்படுத்துதா, கம்மியாயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபேக்ட் இது வந்து அதிகரிச்சிருக்கிறதா தான் பார்க்குறோம் தொடர்ச்சியான தாக்குதல் மூலியமாக. இதனால் ஒரு குயிக்கான விக்டரி எதுவும் இல்லன்னா கூட, நீண்ட ஒரு போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அப்போ டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னலாம்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு நேட்டோவினுடைய உறுப்பு நாடுகள் அலைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய நட்பு நாடுகள் பங்கு பெறாத ஒரு மிகப்பெரிய ஒரு போராக இருக்கிறது. நேட்டோ வந்து ஒட்டுமொத்தமாகவே இந்த போர்ல சேரவில்லை. அதுபோக எக்கனாமிக் பிரஷர், எண்ணெய் விலை ஜாஸ்தியாகிறது, யுஎஸ் மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது 2வது பாயிண்ட்டாக பார்க்கணும். 3வதாக ஒரு எக்ஸிட் பிளான் இல்லாம எப்போ முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ஒட்டுமொத்தமாக அதற்கான பதிலே இல்ல. பிளஸ் குளோபலாகவே உலக நாடுகள் வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தையும், இந்த பலவீனத்தையும் அன்றி ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுமே ஒரு அமைதியின் பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மிக முக்கியமாக இந்த போர்ல வந்து ட்ரம்ப் தோல்வி அடைகிறார் அப்படிங்கிறத நேரடியாக இப்போதைக்கு சொல்ல முடியாதுனா கூட, ஒட்டுமொத்தமாக அந்த மிலிட்டரி பவரும் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு கட்டத்துல இந்த ஒரு போர் வந்து சப்போர்ட்டே இல்லாத ஒரு பாதி அளவிலான ஒரு தோல்வியை நோக்கி ட்ரம்ப் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. சூப்பர் பவராகவே இருந்தாலும் கூட்டணி இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு போரை வெல்ல முடியாது அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கும் உலக அரங்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களுக்கும் இந்த போர் உணர்த்தி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய பார்வை. தொடர்ச்சியாக லீடர்ஸ் சேனலினுடைய அடுத்தடுத்த காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். டெய்லி உங்களை வந்து ஒவ்வொரு நாளும் அன்றைய முக்கிய நிகழ்வுகளுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.